அது புய்மாமணி கேட்கலாம் கேட்கணும். அவரை வச்சு தான் கேட்கணும். நீங்க இவ்வளவு பேர் எங்க இருக்கிற பாரு. அவர் கேட்கிற கிஃப்டும் கொடுத்துட்டேன் நான். அவர் கேட்கிற கிஃப்ட் கொடுத்தாச்சு. அது என்னவோ எனக்குன்னா உங்களோட வீட்டுக்கு இப்போ உங்கள்டே தான் உருவாகுது நினைக்கிறேன் தானே. இல்லை இல்லை இதனை வந்து இடையில நாங்கள் தீர்மானிக்கிறான் கேட்க நீங்கள் வந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து செல்வீர்கள். தேங்க்யூ. ஓகே. இல்லை இல்லை அவர் யோசிக்கிறார் பிறந்த நாளுக்குள்ளே இல்லை பொருளை பிறகு வரியா அப்படியே யோசிக்கிறார். அப்படி யோசிக்கிறேன். அதெல்லாம் கவலைப்படுத்தேன். நன்றி நன்றி கருப்போல காத்தீரே நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சொன்னீங்கன்னா நான் நினச்சியா நான் ஜாது நான் செல்வரூபன். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கனங்கா நிற்கல ஷேர்வக்காண்டில் நிற்கிறேன். அங்கே வந்து நிற்கிறேன். வந்து நாங்கள் உங்களை கேட்கணும். ஏன் வந்து நீங்கள் ஏன் வர சொன்னீங்க? அதுதானே பொழுது போயில சும்மா இருந்து காய்ப்போண்டா. அப்போ அதில் கொண்டு வந்துருக்கலாம் தானே. அப்போ இந்த மாதிரி கிடப்பா அதுக்கு ஏதோ லங்கடாக்குது, வாசங்கள் மூக்க துளைக்குது. எனக்கு என்னென்ன வாசம் மணக்குன்னு சொல்லிட்டுக்கோ. ரோல் வாசம் மணக்குது, கேக்கு வாசம் மணக்குது. கேக்ல எல்லாம் வாசம் பெறுமோ? சோடா அந்த தண்ணி ஏதோ ஐஸா வடியுதா. இப்ப நான் அம்மா வந்து பசியில நிக்கிறா போல. லைட்டா பசிக்குது அந்த டீ டைம். அது சரி. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது என்னுடைய கணவருடைய பிறந்த நாள். என்னுடைய கணவர் எங்களுடைய அண்ணா, எங்களுடைய மாமாவுக்கு எங்களுக்கு என்ன முறை என்று தெரிஞ்சது வெக்கங்கிட்ட வேலை பழிக்க போகுது. எங்களுக்கு என்ன முறை அப்புறம் மாமா அடுத்த முடியல சொல்லுங்க. நீங்களே தான் சொல்லணும். எனக்கு தெரியாது. இப்ப சொல்ல கூட பேச. அதான் இப்ப நாள் சரியில்லை. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸா சொல்லுவோம். ஒரு நாளே சொல்லுவாரா? ஆனா ஆளுக்கு பெருசா விருப்பம் மட்டும் இல்ல குறைவு இல்லை சரியான மாதிரிக்கு. இல்லை உண்மையாகவே அவர் வந்து முதல்ல எல்லாம் நிறைய பிளான் போட்டு வச்சிருந்து இல்லை நாங்கள் காய்ச்சிருந்தாங்க. இன்றைக்கு என்னன்னு சொன்னால் சரியாக உடல்நிலை பிழை. என்னாலே இல்லாது கேக்கு வெட்டாட்டியும் பரவாயில்ல படுப்போம். ஆளுக்கு மிஸ் பண்ண உடனே கேட்டேன்னு பின்ன கேக் ஓட்ட பேச அவர் உதுக்கலால வரையில சனக்கு வந்து உடம்புநிலை சரியில்லை கேக்கு வெட்டவனா அடுத்த வருஷம் தேவை வெட்டுவோம் மாதிரி சொல்லியிருந்தார். அது உண்மையா சொன்னேன். இல்லாட்டா அவர் விருப்பம் இல்லை. கடைசியா 3:30க்கு யாரோ கால் பண்ணியிருந்தேன். நீங்களும் காய்ச்சி நான் அம்மா ஒரு 3:30 காய்ச்சி பசிதான். அது என்ன வருத்தமா இருந்தாலும் வருஷத்துல ஒருக்கா வரல. அப்ப எல்லாத்தையும் பட்டோணும் இருக்கு கட்டாயம் பட்டதான். நாங்க கேக்கோட வந்திருப்போம். ஓ நீங்க வெட்டி காட்டி நான் வந்திருப்பேன். எங்களுக்கு நீங்க முதலே தெரிவிச்சிருக்கலாம். இல்லாட்டா கேக்கோட வந்திருப்போம். என்ன சொல்றது எனக்கே வந்து பிறந்த நாள் சொல்லி விடியத்தான் வந்து தெரியும். அப்படி சொல்லக்கூடாது. ஏனடி இல்ல ஞாபகம் இல்ல உண்மையா சொல்றோம். அப்படி சொல்ல நான் இரவே 12 மணிக்கு வெட்டிப்பேன் கேக்கு. 10 மணி சொன்னீங்க. நான் தான் அடுத்தது அது புய்மாமா இல்ல அது அது புய்மாமணி கேட்கலாம் கேட்கணும். அவரை வச்சு தான் கேட்கணும். இல்ல நீங்க இவ்வளவு பேர் எங்க இருக்கிற பாரு. 12 மணிக்கு மிஸ் பண்ணணும் இருந்துட்டு 11:50 நித்தியா போட்டோம். பாத்தீங்களா இல்ல நான் வந்து சரி எங்கள் 2 பேருக்குமே ஒரே ஐடியா வந்துட்டு காய்ச்சல். அதான் ஒரு புதுவிதமாக ஒரு ஆளுக்கு தான் ஒரு வீட்டுல ஒரு ஆளுக்கு தடிமன் வந்தாலும் எல்லாருக்கும் பாருங்க. இப்ப கடைசியில வந்து எங்களுக்கு தந்துட்டு போக போறீங்க. நான் பக்கத்துல நிக்கிறேன். நான் 10 மணி படுத்துட்டு அப்புறம் சோச்சு இல்லாம கிடக்கு இப்படி படுத்து நித்திரியா போறோம் போலாடாது. ஆனா நான் தான் 12 மணி யூஸ் பண்ணணும் பண்ணிட்டு இப்படி படுத்து நித்திரியா போட்டேன். துட்டுக்கிட்டு கண்ணு முடிச்சிட்டு மணி கூட பார்த்தா 11:47 அப்படியே முடிச்சிருந்துட்டு இல்ல 13 நிமிஷம் அப்படியே முடிச்சிருந்துட்டு அப்படியே லைட்டா போய் யூடியூப்ல பார்த்துப்பா வீடியோ எத்தனை ஓடிக்கன்னு சொல்லி நான் போடல வீடியோ நேற்று எடுக்கல சொல்லி. அப்ப 12 மணிக்கு இல்ல நான் எழுந்திருக்காரு என்ன பார்த்தவர் அவன் வச்சிருப்பேன். அவருக்கு தெரியா 12 மணிக்கு ஆயிட்டோ இல்ல கூட ஒண்ணு தெரியும். இன்னும் எழும்பிருப்போம் ஒரு பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லி இல்லையானே அது நினைச்சிருக்கும். அப்படித்தான் ஆளை பார்க்க தெரிஞ்சு நான் சரியா பிறந்த நாள் வாழ்த்து
இப்பயே 12 மணி என்று கேட்டேன் நான் ரோமன் அது பிறகு ஆள் போன ஒரு தடிமன் வந்தாலே இல்லை அதன் ஒரு குழந்தை பிள்ளை காய்ச்சு உண்மையில சின்ன பிள்ளை மாதிரி ஆள் தாங்காது உண்மையா தாங்காது அதை விட சின்ன பிள்ளை அதே மாதிரி தான் நானும் இல்லை எனக்கு அப்போ தான் பார்க்கத்தானே இப்படி இருக்கான அது மருத்துவங்கள் வந்து உடைஞ்சு போடும் தடிமன் வந்த ஒரு தாளையும் தாங்கல அதாவது அரியண்டவர் என்ன பர்த்டே அண்ணா வந்து உள்ளுக்குள்ள வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் நாங்கள் போவோமே கொஞ்சம் இருளா உண்மையாவே நாங்கள் வந்து இப்போ சமைச்சு வடிவேலாம் சாப்பாடு கொடுத்தெல்லாம் கொண்டாடி இருப்போம் துளி கூட இல்லாத கட்டம் இப்போ கூட என்ன சொல்கிறேன் சரி என்ன செய்யறது கட்டாயம் செய்யணும் இல்லை நாளைக்கு இல்லை சோம்பந்த அப்புறம் மட்டும் இந்தியோட முடிஞ்சா சரி அடுத்த எல்லாருமே சொல்லி போட்டு நம்ம கடை சாப்பாடு தான் சாப்பிட மாட்டோம் சமைச்சு தானே தரணுமா சொன்னாக்க நிறைய பேர் அப்போ அதால நாங்கள் அதையும் கட் பண்ணிட்டு ஏற்கனவே தாலியட்டு வீடியோ சாப்பாடு அப்படி எப்படி இருந்தாலும் பார்த்துருங்க அரிசி அதை விட பேசாம இல்லை சுட சுட ரோலை கேட்க சாப்பிட்டு இப்போ கூட இந்த கேக்கு நான் கட் பண்ணுறேன்டா ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காண்டி அவர்கிட்ட சந்தோஷத்துக்காண்டி என்ன செய்யத்தானே வேணும் கடவுள் எந்த பிறந்த நாளைக்கு எல்லாமே அவர் பார்த்து செய்வார் எனக்கு மோயிரம் எல்லாம் எடுத்து தந்து மோயிரம் சரி ஓகே நாங்கள் இதுல இருந்து கதைக்காம போய் மாமா வந்து என்ன மாதிரி எல்லாமே விளக்கிட்டு நிற்கிறார் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி நாங்கள் வீடியோக்குள்ள போய் நார்மலாண்டாலும் நாங்கள் வீடியோக்குள்ள போய் என்ன மேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்காரன் பெஸ்ட்டாக பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அதே சொன்னீங்க வாங்க போகலாம் விட்டா போவோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் வந்து கேட்டுக்குள்ளே வந்தாச்சு சத்தம் ஒன்றுக்கு போடா சத்தம் போடாங்க சரி நாங்கள் வந்து போவோம் உள்ளுக்கு என்ன பிறந்த நாள் மாமா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓ சேட்டு நல்லா கிடைக்கா ஆனால் கேக்கு கேட்டால் நிற்கணும் சு எழுதிக்கிறாங்க அங்கேயும் சரி இனிய பிறந்த நாள் லிதியா குடிவாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நாங்கள் தரட்டா எங்களுக்கு ஒரு மாதிரி கொடுங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி அஞ்சாணி குஞ்சாங்க ஏன் டெக்கரேஷன் கிட்ட வரும் சொல்லுங்க கட்டிப்பிடிச்சே இல்லை விஷயம் சொல்லல காய்ச்சல் தான் எனக்கு எல்லாரும் இதுல வச்சு கொடுக்குறேன் பாருங்களா பாராக்கள் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க கேக்கு கடைசி நாங்கெல்லாம் கட் பண்ணோட இப்ப இதுல ரெண்டா தேங்க்யூ அப்பா கட்டி பிடிச்சா அப்பா விடுங்க அப்பா கவ்வா விடுங்க கட்டி பிடிச்சா கேக்கெல்லாம் கொட்டும் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இனி நாங்கள் கேக் வெட்ட போகிறோம் என்ன கேக் வெட்ட போகிறோம் ஓகே போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரே அதுக்கு முன்னமாக என்னுடைய விருப்பத்துக்காக மனைவி ஒரு பாடல் பாட போகிறேன் கூடுதலாக எல்லாட்ட பிறந்தவனுக்கு நான் தான் போய் ப்ரே பண்ணுறது பொதுவாக வந்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னா ஒரு சின்ன ஒரு வரி உண்டு என்னென்றால் அந்த வீட்டை இந்த என்ன பாட்டுனால் நானும் மென்பீட்டால் அந்த பாடல் நீங்கள் பாடுங்க. நாங்கள் கூடுதலாக விசுவாசிக்கிறது வந்து என்னுடைய குடும்பங்கள் சகோதரங்கள் எல்லோரும் வந்து இந்த ரட்சிப்புக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கணும் என்று விரும்புகிறது. அப்போ இன்றைய நாள் கூட இந்த விசுவாசம் எல்லாத்துக்குள்ளாம் எல்லா பிள்ளைகளுக்குள்ளாம் இருக்கணுமென்றதுக்காக மனைவி இந்த பாடலை பாட போகிறான். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அழ போயிடலாம். பரவாயில்ல, நீங்கள் அழ மாட்டேன் பாடும். வேணும் தானே பாட்டு பாடுறதில்ல. நாங்கள் இப்போ பாட்டு படிக்க போகிறோம். என்னங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டு படிக்க போகிறோம். ஓகே, இந்த நாள் வந்து என்னுடைய கணவரை கேட்ட பாட்டை நான் பாட போகிறேன். ஒரு நாள் வேறு இந்த குரலில் கேட்கல தானே கேட்க போகிறாரு. அழ போயிடலாம். அங்கே ஏற்கனவே முன்னாள் எல்லாரும் சிரிக்கிறேன். சரி பரவாயில்ல, நீங்களும் படிக்கணும். ஆமாம் ஆமாம், படி பயக்கணும். உங்களோட வீட்டு அவ இந்த விருப்பம் தாங்க, மனைவி இந்த விருப்பம். நான் இப்போ கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் அழுப்பா இருந்து வரமாட்டேன்னு சொல்லி அவ சொல்ல எங்கேயா மட்டும் தடுமையான காய்ச்சல் இப்போ கேக் வெட்டுற சூழ்நிலை இல்லை இருந்தாலும் அந்த அண்ணியோட ஒரு விருப்பத்துக்காக கண்டிப்பா அப்படி இருக்கணும். கணவன் மறுத்தாலும் மனைவி ஒரு விருப்பத்துல இருக்கணும். பிடிவாதமா நின்றபடியா வந்தாச்சு. வந்துட்டு நாங்களும் கலந்து ஒரு கேக் வெட்ட அப்படியே இருக்குல்ல. ஒரு வருஷத்துல ஒரு காத்தானே வாரது தெரியல அண்ணா, தெரியல. உற்சாகம் வந்துச்சு. ஆனா காலமே எல்லாம் பாக்கல. அது
அதான் சொல்றது பரிகாரியான கத்தர் கூட இருக்கு. சந்தோஷம் தெரியுது. ஓ சந்தோஷம் தெரியுது. அப்ப கட்டாயம் பாட்டு படிக்கத்தான் போகணும். சந்தோஷமா இருக்கிறேன். சரி அப்ப பாடல் பாட போறா மனைவி விருப்பத்துக்காக அழுகிறாக மறக்கா கமெண்ட் பண்ணுங்க. என்னத்தை கொடுக்கலாம்னா அவருக்கு ஏற்கனவே கிஃப்டும் கொடுத்துட்டேன் நான். பொறுமையான கிஃப்ட்கள் வந்து இதுதான். அவருக்கு ஏற்கனவே கிஃப்ட் கொடுத்தாச்சு. சரி ஓகே மியூசிக் ஓகே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. வினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல காத்தீரே நன்றி. இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே நினைவாயிருப்பவரே. கைதட்டுங்க. நன்றி 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 நன்றி. ஏமா கைதட்டுங்க. அம்மா பாட்டு பாடுங்க. நன்றி நன்றி நன்றி. மேலே இந்த நாளும் அதனுடைய விருப்பத்துக்காக மனைவியோட பாடலை பாடியிருக்கிறோம். அது பாடுறதுக்காக சார் வர போகிற ஒரு வசனத்தை படிக்கிறக்கா. எல்லாரும் இதுக்குள்ள இருக்கணும். ஓகே கண்டிப்பா ஒரு பகுதி தான் அடுத்தபடி இருக்கு. அப்படி லொக் எடுத்து என்னண்டு லொக் எடுத்தா வரும் வசனம். அப்படி லொக் எடுத்தா வரும். அது நல்ல விஷயம் தான். அண்ணாட பர்த்டே 1 to 3 மட்டும் படிக்கலாம். 1 to ஆனா இப்ப எனக்கும் கொஞ்சம் குரல் சரியில்லை. அது பரவாயில்ல. வந்து இதை பார்க்கலாம். அதை படிக்கும்பொழுது கூட குரல் சரியா வரும். ஜீவன் உள்ள வார்த்தைகளான இது வந்து ஆதியாகமம் 12 1 தொடக்கம் 3 வசனங்கள். என்ன கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற. ஆமென். மேலே இது ஒரு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வசனம். வந்து ஆபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் வந்து உண்மையில் ஆபிரகாம் வந்து ஒரு பிரதேசத்தாக இருந்தால் வேற ஒரு மதத்தை பின்பற்ற ஒரு மனுஷனாக தான் இருந்தால். மேலே அதே போல் தான் நாங்களும் கடந்து வந்த காலத்தில் இருந்தும் ஆண்டவர் அப்படின்னு தமக்கண்டு தெரிந்தெடுக்கிறார் சில பேர். அப்படியான ஒரு கட்டத்துக்குள்ள தெரிந்த கட்டத்துக்கெலாம் இப்போ எங்களுடைய குடும்பத்துக்கு சகோதரர்களாக இருக்கலாம். அப்படியான தெரிந்த ஒரு கட்டத்தில் நான் ஒரு விசுவாசத்தினுடையவர்கள். ஆபிரகாம் நமக்கு எல்லாருக்கும் விசுவாசத்தான் தேன். அப்போ அவருடைய விசுவாசத்தை சார்ந்து வாழணும் என்ற ஒரு விருப்பம். அதில் என்ன சொல்கிறேன்டா, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பெரிய ஜாதியாக்குறேன் பாருங்க. இப்போ எனக்கு இருக்கிற லிதியா ஒரு பொம்பளை பிள்ளைனே
அதுலேருந்து ரெண்டு பெரிய ஆதி வரப்போகுது அவா மூலம் பேர் அது அடுத்த ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது இந்த வசனம் அப்படி சொல்லுது இந்த வசனம் வந்து அப்படி சொல்லுதுண்டா உன்னை பெரிய யாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேர் என்ன உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்போ அதன் மூலமாக நமக்கு அப்படியோ கத்தர் ஒரு ஆம்பளை பிள்ளையை தரலாமே என்ன வசனம் அப்படி சொல்லுது நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் மற்ற உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறேன்டா உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன்னை பற்றி நல்ல பொழுது நானும் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்றார் அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அப்படியே நாங்கள் அது விசுவாசிக்கிறோம் இல்லோ அப்போ உனக்குள்ளாக பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்போ இந்த நாள் நல்ல ஒரு வசனத்தோட உங்களுக்கு கூட என்ன இந்த அனிவர்சரி என்று நான் ஒரு வசனம் வந்து சொல்லியிருந்தேன் என்ன சொல்லுங்க அப்போ என்ன இது ஆசீர்வதிக்கிற வசனம் தான் பாத்தீங்களா ஜாபம் இல்லை வசனம் தான் ஆபிரகாமின் இல்லை அனிவர்சரி வெட்டிங் அனிவர்சரி வெட்டிங் அனிவர்சரி பாத்தீங்களா கிருபை பெற்றவளே வாழ்க ஸ்திரீகளுக்குள்ளே நீ சூழ்நிலைகள் யாவும் அனித்தியமானது ஆபிரகாமுக்கு கூட அவள் வந்து தன்னுடைய மாத விலக்கு ஊரெல்லாம் நின்று போட்டு 90 வயசு ஆயிட்டு குழந்தை பிறக்கு போண்டு ஆனால் அவர் சொல்றாரு என்றால் இல்லை கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று அப்படி வசனத்தை பேசி போட்டு விட்டு போகிறார் அந்த கட்டத்தில் அவருக்கு கற்பம் தரிக்குது அதே போல் நாங்கள் இந்த வசனத்தை பேசியிருக்கிறோம் நீங்கள் நிச்சயமாக அதுக்கு ஒரு நாளும் நன்றி உடையவர்களாக நீங்களும் உங்களோட கணவனும் இந்த வசனத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகும் அண்டு அதை நீங்கள் விசுவாசிச்சா நிச்சயமாக உங்களுக்கு அனிவர்சரிக்கு வேணும் நிச்சயமாக உண்டாகும் சரியா ஓகே அப்போ நாங்கள் கேட்க வெட்டுவோமே என்ன சந்தோஷம் நீங்க 2 பேர் மட்டுங்க ஓகே வாங்கோ பதிவா லிதியா மலிதியை கொளுத்துவோம் என்ன ஹாப்பி பர்த்டே பாடணும் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே ஏமா கை தட்டும் ஹாப்பி பர்த்டே கை தட்டுங்க நல்ல மெழுகு தெரியுது வெளியால காத்துலையா பெரிய கத்தி வந்து ஆசீர்வாதம் கேக்கு கத்தி வைக்காம விட்டணும் ஓகே எதை வச்சாலும் ஆசீர்வாதம் என்ன மெழுகு தெரிய வர இவ்வளோ நேரியா தெரியுமா அது ஊதுறே இல்லை ஊதினா ஆசீர்வாதம் எரிஞ்சொன்று கேட்க 100 கூட ஓகே நான் தான் முதல்ல உங்களுக்கு எனக்கா தியா குட்டி லெனில அப்பா கேக் தீத்தோம் இந்தாங்க அப்பா கேக் தீத்தோம் அப்படினா அது ஸ்பெஷல் தெரியா ரைட் தியா குட்டி அப்பா கேக் தீத்துங்க அப்பா தீத்துங்க ஆவண்டுங்க நன்றி அப்பா அவளே தீது சென்டிமெண்ட்டுக்கா கொஞ்சம் கேக் ஐசிங்களோட எடுத்து சாப்பிட்டாங்க சரி காணு முதல் அம்மாவுக்கு தான் கொடுக்கணும் அம்மா தான் 2 கூடவே இருக்கிறோம் மனைவி தானே கூட இருக்கும் பிள்ளை கூட கல்யாணம் கட்டி ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஆட்ட ஃபோன் பண்ணும்படுது கோல் வருது உங்களுக்கா என்ன வருங்க பிள்ளைக்கு இந்த அப்பா கொடுக்கல பிள்ளை கேக் இந்த கேக் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது எனக்கு ரைட் உங்களுக்கு அங்கே இருக்கா ரைட் சரியா ஓகே வாங்கோ என்னுடைய மற்ற உறவுகள் எல்லாம் முன்னே வந்திருக்கிறோம் ரெண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல இல்லை என்றால் ஒரே மாறி ஃபங்க்ஷன் வந்துருக்கும் எல்லாரும் வேலை வெட்டி போகிறார்கள் அது சொல்லவே நமக்கு இதாக இருக்கும் ஆனாலும் என்றால் நாங்கள் இந்த வீடியோ செய்கிறபடியாக வந்து எங்களோட உறவுகள் கலந்துருக்கிறீர்கள் அப்போ இன்னொரு நல்ல வரைகளை நாங்கள் அதை வீடியோவில் பகிர்ந்து கொள்ள முடியபடியாக இன்றைய நாள் கூட அதை கேட்கப்பட்டு உங்களோட நாங்கள் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறோம் இங்கே எல்லாம் பாருங்கள் எல்லாரும் வந்து வேலை வெட்டி எல்லாம் போயினோமே என்ன அப்போ அந்த கட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து சொல்லி கூப்பிடாம இல்லாது மற்ற கூட சொன்னாங்க 1-2 பேரை கூட சொன்னான் டக்குன்னு வாங்க ஒரு கேக்கை வட்டி போட்டு போவோம் இந்த கிஃப்ட்டுகள் கூட ஒன்று மணின்ற வேண்டாம்னு நான் சொல்லியிருந்தேன் வாங்க ஓம்
சரி ஹாப்பி பர்த்டே விசஸ் Thank you. அப்புறம் வந்து ஆதியாமம் 12 வசனத்தின்படி எல்லா ஆசீர்வாத வார்த்தையின்படி நிறைவேறட்டும். ஆமென் ஆமென். ஓகே என்னுடைய கிஃப்ட் இது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கூட ஆமென் அதை ஏற்றுக்கொள்ளும். ஓகே இது ஓகே என்னுடைய கிஃப்ட். தேங்க்யூ விலையேறப்பட்டது மேலே அது அன்பா சந்தோஷமா கொடுக்கல அது என்ன சொல்றது நான் விஷ் பண்ணல. இல்ல அப்படியே இல்லை நான் ஒரு வசனத்தை சொல்லும்போது அது பெரிய ஆசீர்வாதம் தான். ஓகே Thank you. கர்த்தருடைய வார்த்தையை படித்தபடியா உங்களுக்கு ஒரு பெசல் கேக். ஓகே யாரு பாத்தீங்களா வாய்ஸ் ரசிச்சு காலம் முழுக்க காய்ச்சல்ல படுத்திருந்தேன் நான். அந்த இந்த வசனம் வேலை செய்வேன் நான் கழுவுக்கு சம்மன பரிகாரியான கர்த்தர் கூடவே இருக்கிறான் விசுவாசிக்கிறான். ஒவ்வொரு வசனத்தையும் விசுவாசிக்கும் பொழுது அது பலனா வேலை செய்யும். ஓகே அப்பங்க உங்களோட ஹஸ்பண்ட் அவர் வந்து மெல்லாவி போயிட்டார். நாளை தான் வருவார். இவர் அந்த அங்க வேலையில் செய்து கொண்டு அங்க இப்ப மாங்குளத்துல மெல்லாவில 2 வீட்டு வேலை திட்டம் நடக்குது. மற்ற ஹெல்பிங் வீடியோக்கள் தெரியாது பாருங்க இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறேன்டா அவ்வளோ கஷ்டம் அங்கே போய் மனசியை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு அங்கே இங்கெல்லாம் போய் இது காடு காடாக திரிகிற மாதிரி திரிஞ்சு இருக்கணும். அப்புறம் வரைக்குள்ள ஒரு பசியோட வர மாதிரி வருவார். நம்ம இங்கே வந்து கடை சாப்பாடு தான் சாப்பிட்றது என்ன அப்போ இங்கே வரைக்கும் நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணும். சரி அப்போ அன்றைக்கு அவரை நாங்கள் இதில் வர முடியாது அன்றைக்கு அவர் அங்கே இந்த முக்கியமான ஒரு வேலையை அனுக்கிறோடியா கண்டிப்பாக. சரி ஓகே அப்போ சந்தோஷம் மறுபடியும் ஓகே. சரி அடுத்த ஒரு தடவை வந்து வாங்க மாத்தி தூக்கையிலாமா அம்மா எல்லாம் ஓகே எங்க உங்களோட அவரெல்லாம் வேலையை போயிருப்பாரு. அதுக்காக ஓகே சந்தோஷம். வேலை செய்யணும். இந்த நாட்களில் வந்து ஒரு நாளை வேலையை விட்டால் நட்டமே குடும்பம் ஜீவிக்கிறது கஷ்டம். அதுக்காக கூட நான் சொல்ல கட்டாயமாக உங்களுக்கு சொன்னது நீங்கள் இப்போ ஃப்ரீயாக நிற்கிறபடியா நீங்கள் வாங்க நாங்களோட கேட்க பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆமாம் சரி அப்போ மறுபடியும் பிறந்த நாள் தேங்க்யூ ஆத்துக்குடி தேங்க்யூ ஆச்சாப்பில் வந்திருக்கிறாப்புல. அண்ணா கைசிங் வேணா சும்மா மனோமலாண்டுக்கு எனக்கு எடுத்து வைக்கிறேன் நான் கேக்கு பிள்ளைக்கு தான் இருக்குது சும்மா லைட்டாக தீட்டு லைட்டாக ஓகே ஓகே எந்த பங்கு ஆத்தி குடிக்கணும் அப்படி ஆத்துக்குடி சாப்பிடுங்க அச்சா அவள ஆதி மாமா தீது ஆதிக்கு வைக்க ஓகே நல்லா இருக்கும் கேக் நல்லா இன்னும் 2 பேர் குறையுது உங்கள இப்போ 2 மணி கிடந்து சாரி வீடியோக்கு வராங்க ஒழிக்கிறாங்க வெக்க போறாங்க கொஞ்சம் வெக்க சுவாமி இருக்கு யாருக்கு உங்களோட வீட்டுக்கு அப்படி வெக்க சுவாமி இருக்கு ஆனா அப்படி சொல்லல நான் ஜீவா வந்து நம்மள எல்லாத்தையும் வீடியோக்கும் போறோம் நாங்க கேட்டா ஒழிக்கிறேன் அது இன்னும் எனக்குன்னா உங்களோட வீட்டுக்கு இருந்தா இப்போ உங்கள்டே தான் உருவாகுது நினைக்கிறேன் அவர்கிட்ட இருக்கோ இல்லாட்டி உங்கள்ட்ட இருக்க தெரியல 2 பேர் இப்போ பிள்ளைகள்கிட்ட அப்படி ஒரு சுவாம் வருதுன்றால் அது வந்து இங்கே இருந்தால் உருவாகிறது தாதா அப்படி தான் உருவாகுது அவன் சிரிக்கிறான் வெக்கம் எல்லாம் முதல்ல இருந்து இருக்கு அவர்கிட்ட சின்னவனுக்கு கொஞ்சம் வெக்கம் தானே நாளும் சின்னவனு சரியான வெக்கம் அதே ஒரு வெக்கம் வந்து ஜீவாக்கு இருக்கு அது கொஞ்சம் காலப்போக்கில் வரும் அதை விட வெக்கம் ஜாதவுக்கு இருந்தது ஆனா இப்போ நார்மலா வீடியோக்கள் எல்லாம் மறந்து அது இப்போ இந்த வீடியோவில் கூடுதலாக செய்கிறபடியா வெக்கங்கள் போயிட்டு இருக்கல வேணும் வேற எங்கேயும் போய் வெக்கம் இருமேன் வேற விதமான வெக்கம் ஓகே சந்தோஷம் ஓகே சந்தோஷம் மறுபடியும் உங்களை சந்திப்போம் சரி நீங்கள் வாங்க பிள்ளை கொஞ்சம் கேட்க கொடுத்து அவளை இங்கே சாப்பிடும் பிள்ளை சின்ன பிள்ளை இல்லை இந்த கேக் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு அலவுட் இல்லை பிள்ளைக்கு அங்கே உள்ளுக்கு இருக்க வேட்ட கேக் அதை வேண்டி சாப்பிடுங்க எனக்கு இது வந்து வாங்க சும்மா குளிர் மாதிரி பிரிச்சுக்க வச்ச மாதிரி கிடக்கும் பார்த்தால் இப்போ நானே லிதியாக கொடுக்க மாட்டேன் அப்புறம் உங்களுக்கு என்னதான் சரி மேடைக்கு வரலாம் வாங்க வாங்க இல்லை எல்லாம் மதிலான் இருக்கா பிறந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ வரவேற்கிறோம் உங்களையும் ரைட் இல்லை வளமையாக கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த விஷயத்தானே உங்களுக்கு யார் இப்போ முதலாக நைட்டு உங்களுக்கு விஷ் பண்ணினது முதலாக விஷ் பண்ணினதுண்டா அங்கே எங்களோட மனைவி தான் காணையில் இரவு முழிப்பா இருந்துட்டான் அப்போ நானும் கொஞ்சம் முழிப்பா இருந்துட்டேன் அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துனீங்களா என்ன அடுத்த தடவை நான் 2 நான் தான் மிஸ் பண்ணிக்கிறேன் பிறகு நிறைய பேர் எடுத்துங்க ரூவன் எல்லாம் எடுத்துருந்தது நான் பிறகு அப்படியே படுத்துட்டேன் போட அப்புறம் நாங்கள் முழிப்பா நிறைய ஆக்கள் எல்லாம் போட்டுருந்தேன் அப்போ எல்லாருக்கும் நீங்கள் கேட்ட முறையில் எல்லாருக்கும்
விஷ் பண்ணின எல்லாருக்கும் ஒரு நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. எதிர்பார்த்தீங்களா மேலே சந்தோஷம் பின்ன கேக் வெட்டுப்படமாண்டு இல்லை தானே? இல்லை இல்லை, இதனை வந்து இடையில நாங்கள் தீர்மானிக்கிறான் கேக் வெட்டணும் பண்ணி. எனக்கு நாங்கள் யூடியூப் பண்ணி செய்ய தொடங்கிற நாள்ல இருந்து பிறந்த நாள் டக்குன்னு கேக் வெட்டுறோம். வீடியோவில் பப்ளிக் ஆகிறோம். எங்களை உறவுகள் இப்போ இதை பார்க்குற கண்டிருக்கு நம்ம இல்லை பார்க்குற கண்டி. அப்போ அதுகளோட கட்டாயம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள தான் வேணும். கண்டிப்பாக. அப்போ கொஞ்சம் கேக்கு வெட்டி தரேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, நான் சாப்பிட கட்டியால் வெட்டி தரட்டேன். வேண்டாம் வேணும். நான் சுத்தம் இப்போ நான் தந்த வேலை தரோம் ஞானமா இந்த அரிசிக்கெல்லாம் தரக்கூடாது. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இது கொஞ்சம் கொஞ்சம் தானே சாப்பாடு கூட தான் சாப்பிட்றா அவனுக்கு. ரைட். வேறு என்ன சந்தோஷம் போட்டு வேறு என்ன சந்தோஷம். நாளை சந்திப்போம் மேடம். இந்த டிஷ்யூ பேப்பர் மேக்கில் எனக்கு கை உடைக்கிறது. அது அங்கால கையை கழுவோம் மேடம். போயிட்டு சந்தோஷம் இல்லைங்க. வீடியோ எல்லாம் முடிஞ்சு உங்களோட வீடியோ எல்லாம் முடிஞ்சு வேறு சாப்பிட கொண்டு வந்தீங்களே உங்களுக்கு பிறந்தநாள் முடிஞ்சானே? ஓ என்ன திருப்பி கேக் ஓட்டணும். ஒரு வருஷத்தில் அவருக்காக தான் வரும் மேம். போயிட்டீங்களா இப்போ உள்ளுக்கு வேறு உங்களோட அடுத்த அனிவர்சரியோட கேட்க மாட்டோம். சரி கல்யாணத்தோட அதான் கல்யாணம் பண்ணால் அனிவர்சரி எல்லாம் இருப்பது. நான் ரெடி ஆகிட்டோம். பாடுபடுதுன்னு சொல்லிக்கணும் எல்லாம் ஓகே ஓகே பாயா. அன்புடன் அழைக்கிறவங்க ஓடியாங்க. வா வாங்கோ. அங்கால பக்கம் நீங்கள் இவர் வந்து எங்களோட தம்பி இந்த ஃபேமிலி எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓ தேங்க்யூ. நாங்கள் தீத்தி விடுறோம் உங்களுக்கு. உங்களுக்கு கேட்க மாதிரி தந்துடுங்க. அந்த ஐசிங் எல்லாம் பண்ண எனக்கு டேக்கு போகிறாங்க. சரி ஒரு சும்மா நாணத்துக்கு ஒரு சொட்டை தீத்துவோம். ஓகே அன்னை தான் உங்களோட பிறந்த நாள் என்ன? அப்படி எல்லாம் போச்சு பிறந்த நாள் சந்தோஷமா போச்சு. சாப்பாடு தரோம். பிறந்த நாள் தான் சாப்பாடு தரோம். உங்களோட சாப்பாடு தெரியும். திடீரெண்டு அசத்தி ஊட்டியல் நீங்களாம் செய்தானே? ஓ நினச்சி பார்க்க முடியாது. நினச்சி பார்க்க முடியாது. இதாவது வந்து நித்திர விழாம் யோசிச்சு கொண்டு இருந்தேன். சாப்பாடு தனியாக அப்படி செய்துட்டியல நல்லா இதை படுக்கை எல்லாரும் செய்ய மாட்டேன். முட்டை அதான் கொடுத்தேன். நாங்கள் எல்லாம் கடையில் வேண்டுற சாப்பாடு நான் கடையில் வேண்டுற சாப்பாடு. அப்போ நீங்கள் அந்த இன்னக்கடை டக்குன்னு செய்துட்டீங்களே கேக்கு இப்போவும் புரிச்சு கிடக்கு சாப்பிடா சாருவாக்கா சாப்பிடாதீங்க சொல்லி ஒரு தரும்பட்டி சாப்பிடல. அப்போ உங்களோட மிஸ்டர் சுமேனுங்க அலுவல் அங்கே போயிட்டே. சரி ஓ அதே நான் வந்து இப்போ அதில் எல்லாரும் வாங்க ஒன்று கட்டாயப்படுத்தலை. ஏனென்றால் வேலையில் நிறைய இருக்குது. எல்லாருக்கும் மேலே வட்டியல் இருக்குன்னு தானே. அப்போ அந்த கட்டத்தில் கடவுண்ட வசனம் சொல்கிற மாதிரி ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் வந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து செல்கிறீர்கள். தேங்க்யூ. சரி ஓகே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. மறுபடியும் நேரத்தான் சொல்லி போட்டியல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே நன்றி. இப்படியே சந்தோஷமா கன நாளைக்கு இப்படியே தொடர்ந்து சந்தோஷமா இருக்கணும். எப்போவும் சந்தோஷமா இருக்கணும். அதான் விரும்ப அப்படி இருக்கலாம் நல்லது. அப்படி இருந்தால் தான் நாங்கள் எப்போவும் நாங்கள் ஒரு இளமையாக இருக்கலாம். என்ன சந்தோஷமா இருக்க மட்டுமில்ல உங்களை ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா எப்பயும் இருக்கணும். அவங்க நல்ல சிரிப்புக்கு அவள் குறவே இல்லை. நான் சில சிரிக்காட்டி அவள் சிரிச்சோண்டே இருப்பான். அதுதான் கூட அவள் பாருங்க சிரிச்சோண்டு நிற்கிறான். அதுதான். அப்போ என்ன மாதிரி கொண்டாட்டம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவியல் கூட பாருங்க. இப்போ 3 பேர் வந்துருக்கணும். இப்போ இன்னொரு கொஞ்சம் நாட்களில் 3 பேர் ஆகிடுக்கணும். அந்த படத்தை இப்பே காணக்கூடிய மாதிரி இருக்கு. டோமினா வந்து சேர்ந்து நிற்கிறான். நல்லதானம்மா குழந்தைன்ற திருமணம் செய்திருக்கணும். இப்போ கல்யாணம் பண்ணு முடிஞ்சது. அடுத்த கட்டம் ஆசீர்வாதமான இது வாய் அடைக்கிற மாதிரி இருக்கு. வாய் அடைக்கணும்னா பள்ளிக்கூட படிப்பு காய்ச்சா சரி. அவ இப்போ டீசனால வந்திருக்கிறா. அம்மா வேலையில கடையில். ஓ அது கடையிலையோ நானும் கேக்கு தீத்தோ சரி பாருங்க கேட்க மாத்திருந்துங்க. அப்புறம் ஐசிங்கத்தோட எங்கள் அம்மா சரி கொஞ்சமாக தீத்துரு. ஓகே ஓகே நன்றி. ஓகே எல்லாரும் வந்தாச்சு. அப்போ சந்தோஷமே வந்தாச்சு. அப்போ நீங்கள் கூட இந்த நிலைமையில வந்துருக்கு. இந்த வண்டிகளோட எல்லாம் பட்ஜெட் எப்படியா நேரத்தில் கொஞ்சம் வழியால் எல்லாம் போகிற கஷ்டம். இப்போ பக்கத்தில் நான் இப்போ இருக்கிறேன். எல்லாம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்குலாம் என்ன விளக்கிறதுக்கு கொண்டு வரேன்னா ஓ மேனம்
நவாக்குமா இல்லை பட்டு பாத்தீங்களா அவர் யோசிக்கிறார் இல்ல அவர் யோசிக்கிறார் பிறந்த நாளுக்குள்ள பிறகு வரியான் அப்படி யோசிக்கிறார் அப்படி யோசிக்கிறேன் அதெல்லாம் கவலைப்படுது பிறந்த நாள் முடிச்சு கேட்கலாம் பட்டி போட்டு தான் நம்ம பிள்ளை போறோம் யோசிக்க தேவை எப்படி சொல்றியா இந்த கதை என்னத்தை காண்றது முதலாவது என்னத்தை காண்றா நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறானாம் செல்லருவன் அடுத்தது நீ கண்டு கொண்டியா உனக்கு வெற்றியா தான் இருக்கும் வசனம் அப்படித்தான் சொல்லு கண்டாச்சோ சந்தோஷம் ஓகே சந்தோஷம் ஓகே அப்ப எல்லாரும் வந்தாச்சு தானே ஓகே இப்ப நாங்க நிக்கிற உறவுகள் எல்லாரோட நாங்க இப்ப கேக் வெட்டி இருக்கோம் அடுத்தது வந்து இப்ப நாங்கள் சோட்டிஸ் பின்னேரம் ஒரு சுட ஒரு சோட்டிஸ் வந்துருக்குது சுட்டு கொண்டு இருக்குமா இப்ப ஓ சுட எல்லாம் ரெடிமேடா இப்ப நாங்க திடீரெண்டு இப்ப பின்னேரம் வந்தது தானே இப்ப ரெடிமேடா டக்குன்னு எல்லாம் பண்ணி வந்து ரெடி பண்ணிட்டோம் ஓ பதிரவு சாப்பாடு மாதிரி தான் நான் உண்டு சாப்பிட்ட போதுமா ஓகே அப்ப நாங்கள் இது கேக் எல்லாம் பட்டியாச்சு நீ போய் நாங்கள் சாப்பிட போறோமே வாங்க போவோம் சரி ஓகே இப்போ கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிஞ்சாச்சு பிறகு என்ன வேண்டிக்கு வந்தான சோட்ரிஸ் எல்லாமே உள்ளுக்க அதாவது வந்து ஒழுங்கு பண்ணியாச்சு அதே நேரம் வந்து கேக் வெட்டின எல்லாருமே சோட்ரிஸை சுற்றி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்காக சரியோ யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போமா புதுசாக யாருமே இல்லை கேக் வெட்டினவர்கள் தான் பாருங்க அதுக்கு முன்னாடி பாருங்க வந்து அண்ணாவும் நானும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மேலே அது ஒரு நைட் சாப்பாட்டுக்கு போதும் பாருங்க இவ்வளோ பெரிய ரோல் எங்கே ஆர்டர் பண்ணீங்க ரெண்டு சூர்யா பரதத்துறை சூர்யா ஓ சூர்யா ஸ்பெஷல் இல்லை அண்ணா நான் வந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்டா சாப்பாடு அதை தாண்டினா சாப்பிட்றதுலேருந்து பாதி சாப்பாடு சரி அப்போ என்ன எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவோமோ அப்படியே ஒரு ஆள் ரோல் ஒரு ஆள் தான் கருப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா கிளம்ப பார்த்து ரோல் அடிக்கிறமா இங்க வாங்க லதியாம்மா அங்க போறீங்க டீ போ தாங்கோ 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 பிள்ளையும் ஒரு வேலை செய்யணும்டாக்கா செய்யுது பாருங்க சாரு இப்படி ஒரு சாரு மனுஷன் இப்படி ஒரு வீட்டை கட்டினா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தானே எல்லாம் திடீர்னு வந்து எங்களுக்கு ஒரு மண்டபத்தை புக் பண்ண மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடி கொண்டு நல்ல விஷயம் அப்போ அவைக்கு ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவைக்கும் நன்மையான காரியங்களுக்காக நிச்சயமா வேணும் கிடைக்கும் என்றதான் விசுவாசம் என்ன டல்லா இருக்கு நீங்கள் கொஞ்சம் சிரிப்பா காணுங்க இங்க வந்தா சிரிக்க வச்சுதான் போறோம் என்ன என்ன இல்ல ரோல் எப்படி இருக்கு மட்டை அடிச்சா முருகா விட்டுருக்காங்க கூட இதே மகன் இவ்வளவு சூடா இருந்தது ரெடிமேட் பொரியல் ஓ இது இரவு சாப்பாடு தான் இன்னும் மட்டும் சாப்பிடுங்க காணாது இருக்குது அண்ணா நிறைய பண்ணி செல்லுறம்பா கொஞ்சம் செல்லுறம்பா இங்க ஒரு குடும்பம் திஞ்சடப்பா நல்ல கரப்பு எல்லாம் உண்டு அது மேல் பக்கத்து தோலான ஓ வஞ்சி வா இங்க இது அது தோல் அப்படி இருக்கு உள்ளுக்கு தரம் உள்ளுக்கு சொப்டா இருக்கு
ரைட் இல்ல நித்தி வேண்டாம் சரி அப்போ எல்லாமே நாள் இருந்து கொண்டு இருக்குது தானே வந்த உறவுகளோட நாங்கள் சந்தோஷமாக முடிச்சு கொள்வோம் சாதனை ஏன்னா நேரம் போய் கொண்டு இருக்குது அடுத்த நாங்கள் அடுத்த வேலையில் செய்யணும் போய் போய் படத்தை நிறுத்துறோம் ரெஸ்ட் எடுக்கணும் இன்றைக்கு மதம் இன்றைக்கு கொஞ்சம் உடம்பில் அப்படி பஞ்சியாக கிடந்தா அப்போ கொஞ்சம் அப்போ இவ்வளோ நேரம் ஒரு சுகம் இருக்குல்ல அடுத்த ரெஸ்ட்டுக்கு போவோம் அடுத்த ரெஸ்ட்டுக்கு போவோம் அப்போ என்ன சந்தோஷம் தானே முடிச்சு கொள்வோம் நல்ல சந்தோஷம் இல்லை ரோல் எல்லாம் காணும் தானே ரோல் ஓகே அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோமே சரி முடிச்சு கொள்ளுங்க சந்தோஷமாக முடிச்சுக்கொள்வோம் இன்றைக்கு பிறந்த நாள் வந்து கேக் எல்லாம் பட்டு சரி எல்லாம் கேட்க மாட்டா சாப்பிடல தான் நாங்கள் இந்த கேக் வெட்டுற ஐடியாவை எடுத்துனாங்க அனுஷியாக்கா செல்லவரெல்லாம் கால் பண்ணி கேட்டது இன்னும் நீங்கள் ஒரு பிளானும் பண்ணல சொல்கிறீங்க இல்லையா 3:30 பிறகுதான் நாங்கள் சொல்ல வலிக்கிட்டு நாங்கள் கேக் வெட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படி கேக் வெட்டுற மைண்ட் செட் இல்லை ஆனால் இப்போ திடீர்னு தான் சார் வந்தது பார்க்க நினைப்பீங்க இந்த கேக் அப்படி பாரதூரமா வருத்தம் உண்டு ஆனால் வீட்டை கேட்காது பாரதூரம் தான் நடுங்கி எல்லாமெல்லாம் இருந்தது ஆனால் கேக் வெட்டியாச்சு நான் தான் வெட்டணும் அவர் சொல்லி போட்டார் மாட்டேன் செய்ய தேவையில்லை வீட்டை வெட்டணும் இல்லை இப்போ நாங்கள் வீட்டை வந்து நாங்கள் இந்த இது ஒன்றும் போடையில தாங்க டெக்கரேஷன் பிடிச்சோம் அப்போ வெட்டுறா சும்மா சிவரில் இது வந்து நல்லா இருக்கு இது நல்லா இருக்குல்ல ஓகே ஆனாலும் எனக்குள்ள என்ன தோணுதுன்னு சொன்னா இப்ப இவ்வளவு காலமும் வீட்டை செய்த பிறந்த நாள் இந்த வருஷம் இங்க செய்தன்னு சொல்லிக்கல கட்டாயம் இதுக்கு பின்னால் இன்னொரு நன்மை இருக்கு கட்டாயம் இங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் கூடிய சீக்கிரம் அது எனக்குள்ள இப்போ அப்படி உணர்றேன் சந்தோஷம் முடிச்சுக்கணும் பாய் அதோட வந்து இப்போ இந்த பிறந்த நாள்னு சொல்லி எல்லாரும் வந்தாக்களுக்கு நான் நன்றி சொல்றேன் கட்டாயம் இந்த இடத்துல சும்மா சொல்றேன் கொஞ்சம் ஒன்று கடிச்சு போடுவது